அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் செவ்வாயை சமகிரகமாக பார்க்கிறார். அப்படிப்பட்டவர் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீடை விட்டு விலகி மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. அதற்கு பிறகு மிக விரைவில் லாபஸ்தானத்தில் உச்சமும் பெற போகிறார். எனவே இந்த தருணம் என்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 8 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். அவர் பொதுவாகவே மிக வலுவாக 2, 5, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதே போன்று 4, 7, 10 ஆகிய இடங்களில் ஒரு நடுநிலையான நல்ல பலன்களை நிறைவாக கொடுப்பாருங்க. ஜென்மம், அஷ்டமம், விரயம் போன்ற இடங்களில் அவ்வளவு சிறப்பான நன்மைகளை நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது. அவர் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்குள் நுழைந்திருப்பதால் பல நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்தில் உச்சம் பெற போகிறாருங்க. எனவே பல வகையில வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் நிறைந்த மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு. ஆனால் அதே வேளையில் ராசிக்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். இப்படிப்பட்டவர் மிக வலுவாக இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக தனது சப்தம பார்வையை சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக சூரியனுடன் இணைந்து சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் கைகூடுவதற்கான யோகம் உண்டு. நீங்கள் நினைத்ததை விட பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகும். சுப விரயங்கள் அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் பெருமளவில் கட்டுக்குள் இருப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல்நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமையும். திட்டமிட்ட காரியங்களை அலைச்சல் சிரமம் இல்லாமல் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்குங்க. புதிதாக வீடு வாங்குவதற்கான யோகமும் தொழில் ரீதியாக முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பையும் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. எனவேதான் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் சிம்ம ராசியில் வித்யாகாரகரான புதன் அமர்வது ஒரு விதமான யோகத்தையும் தொழில் ரீதியான வளர்ச்சியையும் பொருளாதார ரீதியான உயர்வையும் பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை மிகவும் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவுல முயற்சியின்றி பல காரியங்கள்ல வெற்றி வாய்ப்பு நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டுங்க. தனித்து செயல்பட்டாலும் சரி கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் தொழில் ரீதியாக மிக சிறப்பான மாற்றம் மிக வலுவாக இந்த தருணத்தில் உண்டு. புதிய கட்டிடம் திறத்தல், புதிதாக தொழில் ரீதியாக கிளைகளை ஆரம்பித்தல், தொழில் வளர்ச்சிக்கென பல நுணுக்கமான திட்டங்களை செயல்படுத்துதல், லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான செயல்பாடுகளை திட்டங்களை இந்த தருணத்தில் யூகம் வகுத்து மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு. எனவே தொழில்துறையில் அசுர வளர்ச்சி பெறுவதற்கான முதன்மையான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும். புதிதாக வீடு வாங்குதல், வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான யோகம், வீடு பழுது பார்த்தல், வீட்டிற்கு தேவையான அடிப்படையான வசதிகளை மேம்படுத்துதல் போன்ற அனைத்துமே நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பதை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் எந்த பணியை கையில் எடுத்தாலும் அவற்றை பெரிய அளவுல சிக்கல் இல்லாமல் திறன்பட செய்து முடிப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. மனதிற்கு பிடித்த நல்ல பல காரியங்களை இந்த தருணத்தில் தங்கு தடையின்றி செய்வதற்கான யோகம் உண்டு. தொழில் ரீதியாக கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும். கலைத்துறை ரீதியாக வியக்கத்தக்க வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைவாக பெறக்கூடிய இனிமையான தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது. பணிபுரியக்கூடிய இடத்தில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒற்றுமை இந்த தருணத்தில் சாதகமாக அமையும். இந்த தருணத்துல நீங்கள் வியக்கத்தக்க வகையில புதிய முதலீடுகளை உயர்த்துவதற்கான யோகம் உண்டு. வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சியை உறுதிப்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில்
வகையில் அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியாக உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்க்கிறபடி புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் கலைத்துறை ரீதியான பணிகளில் வலுவாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் கூட்டு முயற்சியாக செயல்படும் போது அசுர வளர்ச்சி உண்டு. தனித்து இயங்கலாமா என சிந்தித்தால் இதுபோன்ற எண்ணங்களை சற்று மாற்றிக்கொள்வது மிகப்பெரிய அளவில் அரசியல் சார்ந்த பணிகளில் வளர்ச்சியை பெற்றுத்தருவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆடம்பர ரீதியாக பணிகளை மேற்கொள்ளாமல் மக்கள் நலம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளும் போது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு இன்னும் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான யோகம் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளை திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. இந்த தருணத்தில் நுணுக்கமாக கல்வி ரீதியான பணிகளை கையாளுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. கல்வி சார்ந்த பணிகளில் மகிழ்ச்சி இரட்டிப்பாகுவதற்கான யோகம் வலுவாகவும் நிறைவாகவும் உண்டு. தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டக்கூடிய வகையில் பல நுணுக்கமான செயல்பாடுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அது மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்திற்கு சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் ராசியின் அதிபதியும் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் வித்யாகாரகரான புதனும் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் புதிய விளைநிலம் வீடு சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் கைகூடும். மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல சிரமங்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றி தருவதற்கான யோகத்தை நிச்சயமாக கொடுக்கிறது. ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கி உடல்நலத்தில் திருப்திகரமான முன்னேற்ற சூழ்நிலைகள் மிகவும் வலுவாக கிடைக்கும். இந்த தருணத்தில் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் மற்ற பணிகளை விட உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தேடி வருகிறதுங்க. உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் உங்களுடைய வளர்ச்சிக்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பல நுணுக்கமான செயல்பாடுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அதிலும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையாக செயல்படும் போது நீங்களே வியக்கத்தக்க வகையில் பல தொழில் ரீதியான முயற்சிகளையும் குடும்ப தொழிலாக பணியாற்றக்கூடிய கணவன் மனைவிகளுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு அசுர வளர்ச்சி பெறுவதற்கான யோகமும் உண்டு. இந்த தருணத்தில் பல்வேறு வகையில தொல்லையை சந்தித்து வரக்கூடிய பல சிக்கல்கள் விலகும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மனதை பாதித்து வந்த பல சிரமங்கள் விலகுவதோடு மகிழ்ச்சி நிறைவாக பெறுவதற்கான யோகத்தை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இந்த பணியை செய்தாலும் அவசரப்படாமல் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக கையாளுவதற்கான தெளிவான அறிவாற்றலை கொடுப்பதால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பயிற்சி சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளம் இடுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் அன்னதானம் கொடுங்கள். அப்படி கொடுப்பதால் விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் விலகி சுபிச்சமும் மகிழ்ச்சியும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும்.